டயட் இருக்கேன், இட்லி தோசைலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் இது. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் குட்டி குட்டியாக வெள்ளரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தால கேரட்டையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தால வெங்காயம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தால கொத்தமல்லி அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தால பச்சை பயிறு, இதில் உங்களுக்கு என்ன பயிர் தேவையோ அதை நீங்கள் வந்து அவிச்சு சேர்த்துக்கலாம். அடுத்தால லெமனையும் நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா புளிப்பு தன்மை நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம தக்காளி வந்து சேர்க்கணும் விருப்பப்படாம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டலாம். இன்னும் தக்காளி சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப தண்ணி விட்டுரும். அதனால தான், ஏன்னா இந்த வெங்காயமே தண்ணி விடும். அதனால அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்த்துருக்கேன். எதுக்காக சாட் மசாலா சேர்த்துருக்கோன்னா இன்னும் நல்லா வந்து நம்மளுக்கு அந்த புளிப்பு அந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு காலையிலையோ அல்லது சாயங்காலமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சாயங்காலம் எடுக்கிறதா இருந்தது அல்லது பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே பிள்ளைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதில் இதில் போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தியும் கூட. முக்கியமாக டயட் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சாப்பாடு எடுக்கலாம்னு யோசிப்பீங்க, இதேமாரி எடுத்துக்கோங்க.